இந்த கதை கவலை என்பதே என்னவென்று அறியாத ஒரு மனிதனைப் பற்றியது. அவனது பெயர் ஆனந்த். ஆனந்த் என்றால் மகிழ்ச்சி. அவனது வாழ்க்கையும் அப்படியே இருந்தது. சென்னையின் பரபரப்பான ஒரு பகுதியில் ஒரு சிறிய ஆனால் அழகான வீட்டில் தனியாக வசித்து வந்தான். அவனுக்கு வேலை பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் அவனது குடும்பச் சொத்துக்கள் அவனுக்கு வாழ்நாள் முழுதும் ஆடம்பரமாக வாழ போதுமானதாக இருந்தன. உறவுகள் பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலரும் அவனை நேசிக்கும் உறவினர்களும் இருந்தனர். ஆரோக்கியம் பற்றிய கவலை இல்லை. ஏனென்றால் அவன் எப்போதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தான். ஆனந்தின் ஒவ்வொரு நாளும் புன்னகையுடன் தொடங்கியது. காலையில் பிடித்தமான காப்பியுடன் பத்திரிகை படிப்பான். நண்பர்களுடன் சிரித்து பேசுவான். மாலைகளில் கடற்கரையில் நடப்பான் அல்லது பிடித்தமான புத்தகங்களை வாசிப்பான். இரவு நல்ல தூக்கம், கனவுகள் கூட அழகாக இருக்கும். அவனது நண்பர்கள் கூட அவனது இந்த கவலையற்ற வாழ்க்கையை பொறாமையுடன் பார்ப்பார்கள். ஒரு நாள் ஆனந்தின் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்தது. அவனது வீட்டின் கதவுக்கு அடியில் ஒரு கடிதம் கிடந்தது. அது ஒரு சாதாரண கடிதம் போல தெரியவில்லை. அதன் உரை பழங்கால தோற்றம் கொண்டது. எந்த அனுப்புநரின் பெயரும் இல்லை. ஆனந்த் தயக்கத்துடன் அதை பிரித்தான். உள்ளே ஒரே ஒரு வரி மட்டுமே இருந்தது. நீ கவலையற்றவன் என்று நினைக்கிறாய், ஆனால் உனது கவலையின்மைக்கு காரணம் எனக்கு தெரியும் என்று எழுதப்பட்டிருந்தது. ஆனந்த் குழப்பமடைந்தான். இது ஒரு வேடிக்கையான கடிதமாக இருக்கலாம் என்று முதலில் நினைத்தான். ஆனால் மறுநாள் அதே போன்ற ஒரு கடிதம் அவனது கார் கண்ணாடியில் ஒட்டப்பட்டிருந்தது. இம்முறை அதில் உனது ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒரு ரகசியத்தை மறைக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது. சிறு பயம் அவனுக்குள் பரவ ஆரம்பித்தது. யார் இவன்? ஏன் இப்படி எழுதுகிறான்? ஆனந்த் தனது நண்பர்களிடம் இதை பற்றி பேசினான். அவர்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறினர். யாரோ உன்னை பின்தொடர்ந்து கிண்டல் செய்கிறார்கள் என்றனர். ஆனால் அடுத்த சில நாட்களில் ஆனந்தின் வாழ்க்கையில் விசித்திரமான நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கின. அவன வீட்டில் பொருட்கள் இடம் மாறுவது, இரவுகளில் யாரோ நடமாடுவது போன்ற உணர்வு, அவன் படித்த புத்தகங்களில் சில பக்கங்கள் காணாமல் போவது, இவை அனைத்தும் ஆனந்தின் கவலையற்ற மனதை ஆட்டம் காணச் செய்தன. அவனது நிம்மதியான தூக்கம் தொலைந்து போனது. கடற்கரையில் நடக்கும்போது யாரோ தன்னை பின்தொடர்வது போல் உணர்ந்தான். ஒரு மாலை ஆனந்த் தனது வழக்கமான கடைகளுக்குச் சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது ஒரு வயதான பிச்சைக்காரர் அவனது கையை பிடித்து, நீ கவலையின்றி இருக்க காரணம் உனது கடந்த காலத்தை நீ மறந்திருப்பதுதான். ஆனால் அந்த கடந்த காலம் உன்னை தேடி வரும். அப்போதுதான் உண்மையான கவலை என்னவென்று உனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு நகர்ந்தார். ஆனந்த் அதிர்ந்து போனான். அவனது கடந்த காலத்தில் அப்படி என்ன இருந்தது? அவனது குடும்பம் பற்றியோ அவனது சிறு வயது பற்றியோ அவனுக்கு துல்லியமான நினைவுகள் இருந்தன. ஆனால் ஒருவித வெற்றிடம் அவனுக்குள் இருந்ததை அப்போதுதான் உணர்ந்தான். சில பழைய நினைவுகள் மங்களாக தெரிந்தன. ஆனால் அவை முழுமையாக இல்லை. அந்த இரவு ஆனந்த் தூங்கவே இல்லை. அவனது வாழ்க்கையின் கவலையின்மை ஒரு ரகசியத்துடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் காலை அவனது வீட்டில் உள்ள ஒரு பழைய புகைப்பட ஆல்பத்தை பார்த்தான். அதில் அவன் ஒரு சிறுமியின் கையை பிடித்துக்கொண்டு சிரிக்கும் புகைப்படம் இருந்தது. ஆனால் அந்த சிறுமி யார் என்று அவனுக்கு நினைவில்லை. புகைப்படத்தின் பின்னால் ஒரு சிறிய குறிப்பு, ஆனந்த் மற்றும் லீலா, எங்கள் ரகசிய உலகம் என்று எழுதப்பட்டிருந்தது. இப்போது லீலா யார் என்ற கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க அந்த புத்தகத்தை அவன் தொடர்ந்து வாசித்தான். ஒரு பசுமை நிறைந்த அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒருவன் இருந்தான், ஆனந்தன். எப்போதும் மகிழ்ச்சியாய் வாழும் ஒருவன். சூரியன் உதிக்கும் போது அவன் முகத்தில் இருக்கும் சிரிப்பை பார்த்தாலே ஒருவித ஆறுதல் வரும். பறவை இவனை பார்த்தாலே மெய் சிலிர்க்கும். இவனது குரலோ குழந்தை வடிவம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவன் அப்போது இளமையாக இருந்தான். இவன் வெளியில் சென்றாலே இவரை பாராத ஆளில்லை. இப்படி இனிமையாக இவன் கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்தது வந்தான். மற்ற கிராமத்தவர்கள் தினமும் ஏதாவது ஒருவித கவலையில் வாழ்ந்தார்கள். பயிர் வளருமா? வருமானம் போதுமா? பிள்ளைகள் நன்றாக படிப்பார்களா என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்தார்கள். ஆனாலும் ஆனந்தன் மட்டும் ஒரு குறையும் தெரியாத முகத்துடன் தனது சிறிய வீட்டில் சிரித்த வண்ணம் வாழ்ந்தான். அவன் விவசாயம் செய்தான். சில நேரம் நஷ்டம் ஏற்பட்டு பயிரே இல்லாத அளவுக்கு பஞ்சம் ஏற்பட்டாலும் அவன் சோர்ந்ததில்லை. பணம் கிடைக்காமல் போனாலும் அவர் யாரிடமும் இழிவாக எதையும் பேசவில்லை. அதற்கு பதிலாக ஏழைகளுக்கு உதவினான். சிறிய குழந்தைகளுக்கு கதை சொன்னான். மக்கள் ஆச்சரியப்படுவார்கள், அவனுக்கு கவலையே இல்லையா என்று.
இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருந்தது. அன்று இதுவரை யாரும் இவனிடம் கேட்டதில்லை. ஆனால் ஒரு நாள் கிராமத் தலைவர் நேரடியாக கேட்டுவிட்டார். நீ வாழும் வாழ்க்கை எங்களுக்கே புரியவில்லை. உனக்கு ரகசியமாயுது சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஆனந்தன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். புன்னகையோடு தலைவரை பார்க்கான். தலைவரே என்றான். ரகசியம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதை இப்போதே சொன்னால் அது மாயையாகிவிடும். நீங்கள் தயாராயிருக்க வேண்டும் அதை அறிய. தலைவர் குழப்பத்தில் ஆழ்ந்தார். ஆனந்தன் மெதுவாக கூறத் தொடங்கினான். நான் வாழ்க்கையில் 3 விஷயங்களை புரிந்து கொண்டேன். அதில் முதலாவது, நிகழ்காலத்தில் வாழ்தல். நேற்று போய்விட்டது, நாளை வரவில்லை, இன்று மட்டும் நம்மிடம் உள்ளது. இரண்டாவது, ஏற்றுக்கொள்ளுதல். ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கான பாடம், எதிர்க்காமல் ஏற்கவும். மூன்றாவது, நன்றியுணர்வு. என்ன இல்லை என்று பார்ப்பதை விட என்ன இருக்கிறது என்று பார்ப்பதே முக்கியம். தலைவரும் இதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவனது வார்த்தைகள் அனைத்தும் ஆழமான உணர்வுடன் வந்தன. ஆனால் ஒருவரும் கேட்கத் துணிஞ்சிடாத ஒரு கேள்வி மனத்தில் எழுந்தது. இப்போது இந்த கிராமத்தினரும் தலைவர் உட்பட ஆனந்தனின் வாழ்க்கையை பின்பற்றத் தொடங்கினர். கவலைகள் குறைந்தன, மகிழ்ச்சி பெருகியது. பிறகு ஒரு நாள் ஒருவர் ஆனந்தனின் வீட்டில் பழைய புகைப்படம் ஒன்றைக் கண்டார். புகைப்படத்தில் ஆனந்தனுடன் ஒரு சிறுமி இருந்தாள். யாரப்பா, யார் இது என்று கேட்டார். விழிகளில் ஒளியும் முகத்தில் பரந்த சிரிப்பும் இருக்கே. பின்பு அவர் பின்பக்கத்தில் எழுதியிருந்த வார்த்தைகளை படித்தார். லீலாவுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையின் சிறந்த நாள். இப்படிக்கு ஆனந்தன் என்று எழுதியிருந்தது. அந்த புகைப்படத்தை கிராமத்தினர் ஆச்சரியமாக பார்த்தனர். யார் இந்த லீலா என்று ஒருவரும் தெளிவாகச் சொல்ல முடியவில்லை. அன்று மாலை தலைவர் தயங்க தயங்க ஆனந்தனை கேட்டார். ஆனந்தா, லீலா யார்? அவள் தான் உன் சந்தோஷத்துக்கு பின்னால் உள்ள ரகசியமா என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் ஆனந்தன் சிறிது நேரம் சுவற்றை பார்த்தான். பின்னர் மெதுவாக கூறினான். லீலா என் மகள். 7 வயதிலேயே ஒரு நாள் திடீரென்று காய்ச்சலால் உயிரிழந்தாள் என்று கூறினான். அனைவரும் இதை கேட்டதும் அமைதியாகிவிட்டனர். எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி. ஆனந்தனின் சிரிப்பு பின்னே எவ்வளவு துன்பத்திலிருந்து வந்தது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அவள் வாழ்க்கை எனக்கு பெரிய பாடம், நாளை இல்லாமல் போகலாம் என்ற உண்மை. நான் அவளால்தான் இன்று வாழ்வதற்கு கற்றுக்கொண்டேன். லீலா எனது கட்டல், என் நித்திய நன்றியுணர்வு. தலைவரின் கண்கள் ஒளிந்த கண்ணீரால் மலர்ந்தன. அந்த நாள் முதல் கிராம மக்கள் ஆனந்தனை வெறும் மகிழ்ச்சியின் உருவமாக பார்க்கவில்லை, அவனுக்கு பின்னால் இருக்கும் வழிதான் என புரிந்து கொண்டனர். கவலை இல்லாத வாழ்க்கை என்பது துயரமின்றி இல்லை, ஆனால் துயரத்தை கடந்த பிறகு தோன்றும் புதிய ஒளி என்று குறிக்கொண்டு அங்கிருந்து அனைவரும் துயரத்தை கடந்த பிறகு தோன்றும் புதிய ஒளி என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து அனைவரும் கிளப்பினார். இப்போதுதான் தெரிகிறது ஆனந்தனுக்கு கடிதம் கிடைத்ததும், பல நாள் ஒளித்து வைத்திருந்த அந்த புத்தகத்தை இவன் கண்ணில் படும்படி செய்ததும் இவளை விரும்பிய பத்மா என்ற பெண்தான் என்று. இதனை அறிந்து கொண்ட இவன் ஒன்றும் பேசவில்லை. எப்போது அவனுக்கு திருமணம் என்ற எண்ணமே இல்லை. உண்மையில் இவனுக்கு திருமணமாகவில்லை. லீலா ஒரு அனாதை. இவள் நாள் தத்தெடுத்து வளர்த்திருக்கிறான் என்பது இவளுக்கு மட்டுமே தெரியும். இத்துடன் இந்த கதை முடிகிறது. இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை பின்தொடரவும். நன்றி.